வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்டை குக்கு ஜிம் கோச் அப்படின்ட்டு ஒரு ஷர்ட் பார்த்தோம் இல்லையாடா, அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம டேக்கு பர்த்டே வந்திருக்கோம். அண்ட் பர்த்டே அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜிம்மன் வந்து நம்ம டேக்கு ஒரு ஐடியா சொல்லியிருந்திருப்பாரு. அதையே ஃபாலோ பண்ண மாதிரி நம்மளாலே ப்ரப்போஸ் பண்ணதோட அப்படியே ஒரு கிஸ்ஸையும் போட்டு போயிருந்திருப்பாரு. அண்ட் ஜேக்கே அப்படியே ஃப்ரீ சைடு நின்றுட்டு இருந்திருப்பாரு. அண்ட் வாங்க அதனுடைய கண்டினியூஷன் பார்த்துக்கலாம். நம்ம டே அதை கிஸ் பண்ணிவிட்டு ஓடுறாரு. நம்ம ஜேக்கேவா அங்கே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. கையில் அந்த க்ரீட்டிங் கார்டு, ரோஸு, அந்த ஸ்வீட் பாக்ஸு அது எல்லாத்தையும் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அதெல்லாம் அப்படியே எடுத்து பேக்கில் போட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டார். இந்த பக்கம் டேவா நிற்கவே இல்லை. பைபிளில் வந்து அந்த பக்கம் நம்ம ஜிம்மன் வந்து எல்லாத்தையும் ஒழிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. ஆஹா, ப்ரப்போஸை பண்ண சொன்ன கிஸ்ஸியை போட்டு வந்துட்டா பையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஜிம்முனுமே வாடா போகலாம், காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. அண்ட் அவங்கள அப்படியுமே காலேஜுக்கும் கிளம்பியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு நாளே போகலை, ஒரு மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் அவர் எதுவும் மனசில் எடுத்துக்கல. அண்ட் அன்றைக்கி டே அப்படியே போகுது. ஈவினிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 7 ஆகுது டைமு. நம்ம டேக்கு இன்றைக்கெல்லாம் எப்படி போயிருந்திருக்கோம் அப்படின்னாக்க செம்ம ஹாப்பி மூடு. யார் பர்த்டே விஷ் பண்ணாலும் தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நிறைய கிஃப்ட்ஸு, க்ரீட்டிங் கார்ட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம டேக்கும் ப்ரப்போசலெல்லாம் வந்திருக்கோம். பையபிள்ளைக்கு லவ் இங்கே இல்லை, அங்கெல்லாம் எங்கேயாச்சும் கண்டுக்க முடியுமா? அதெல்லாம் கண்டுக்கவும் இல்லை. நாட் இன்ட்ரெஸ்டடு, நானெல்லாம் ஆல்ரெடி கமிட்டடு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிட்ட போட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஜாலியாக அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப நல்லா போயிருந்திருக்கும். நம்ம டேக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், அவர் கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம டே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அண்ட் அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம டே வந்ததுக்கப்புறம் தானே நம்ம செக்கே வீட்டுக்கு வருவார். அண்டு டே ஈவினிங் வந்துட்டார். நம்ம செக்கேவுமே அதுக்கப்புறம் தான் வராரு. அண்ட் இப்போது 7 o'clock ஆனதுமே நம்ம இங்கே ஜேகே வீட்டில் ஜேகேவுடைய அம்மாலாம் அப்படியே பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜேகேவை பார்க்குறாரு, என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஜேகே, இன்னும்மா கிளம்பல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எங்கம்மா கிளம்பணும்? என்னடா இப்படி சொல்கிற? பக்கத்து வீட்டில் எதிர் வீடு இல்லை, கிம் ஃபேமிலி. ஆமாம், அவங்க வீட்டு பையன், ஒரே பையன் இருக்கான்ல தேயாங்க டே. அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மள இப்போ சுற்றி இருக்கிறவங்கள தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தானே கூப்பிட்டுருக்காங்க. வா நம்மளும் போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன சொல்கிற ஜேகே, ஒழுங்கா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அண்ட் ஜேகேவுடைய அம்மாவும் ஜேகேவை கம்பல் பண்ணி ரெடியாக சொல்லி அவருமே ரெடி ஆகிறாரு. அவருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த தாட்டும் இல்லை. பட் அவங்க அம்மா கம்பல் பண்ணுறதுனால ஓகே அப்படின்ட்டு அவருமே ரெடி ஆகிட்டு வராரு. இந்த பக்கம் நம்ம டேவோ அவ்வளோ க்யூட்டாக ரெடியாக இருந்திருக்காரு. நம்ம டே எப்படி ரெடியாக இருக்காருனாக்கா, ஒரு பிளாக் வந்து ஷைனிங்காக ஒரு பேண்ட் போடுவோம்ல, அந்த மாதிரி பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட். அதை வந்து முன்னாடி இன் பண்ணியிருக்காரு, பின்னாடி இன் பண்ணலை. அண்ட் பிளாக் லெதர் பெல்ட்டு போட்டிருக்காரு. அது உள்ள ஒரு சன் மாதிரி அது ஃபுல்லாக சுற்றி விட்டு ரோல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பெல்ட்டு. அண்ட் அந்த பேண்ட்டுடைய ஹிப் இருக்குல்ல, அந்த ஹிப்லாம் ஒரு 2-3 செயின் அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப மாடர்னாக இருக்குது அந்த பேண்ட்டெல்லாம். அண்ட் நெக்கில் ஒரு 2-3 செயின் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு 2 பட்டன் கழட்டி விட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கார். பேண்ட்டு வந்து ஃபிட்டாக போட்டிருக்காரு, பட் ஷர்ட்டு ரொம்ப லூஸாக போட்டிருக்காரு. அவருடைய காலர் போன் அதெல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி. அண்ட் ஹேரு மெஸ்ஸியாக இருக்குது. லைட் மேக்கப், லிப் க்ளோஸ் எல்லாம் அவர் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்கார், பார்க்க ஹாட்டாகவும் இருக்கார். அப்படி ரெடி ஆகிட்டு அவர் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. பட் இன்னும் அவர் கீழே வரல. அண்ட் இந்த பக்கம் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் ஜெக்கேவுடைய அம்மா அண்ட் ஜெக்கேவுமே வந்துட்டாங்க. இப்போது அவங்க அங்கே சோஃபா சேர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அங்கே தான் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம் குடிச்சிட்ருக்காங்க, ஸ்நாக்ஸு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் இப்போ தான் பர்த்டே பாய் ஸ்டெப்ஸில் இருந்து அப்படியே மெதுவாக இறங்கி வர்றாங்க. அண்ட் அதை பார்த்ததுமே கீழே இருக்கிற எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த மெஸ்ஸி ஹேரு, அந்த லைட் மேக்கப்பு, அந்த ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை மறைக்குது. எல்லாருக்கும் விஷுவலாக அவருடைய
பாதி நோஸ் அண்ட் லிப்ஸ் மட்டும்தான் கிளியராக தெரியுது. அதுலேயும் பார்க்க நம்ம டே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காரு, செம்ம அழகாக இருக்கிறாரு. அண்ட் ஜெக்கவே ஒரு தடவை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நம்ம டேவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அண்ட் டேவ் கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜெக்கேவும் ஒரு கான்ஷியஸுக்கு வந்து அவருடைய ஐ சைட்டை வேறு பக்கம் மாற்றுறாரு. ஓகே, ஜஸ்ட் பார்ட்டிக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே அவர் பாட்டுக்கு ஒரு சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காரு. அண்ட் நம்ம டேவுமே அப்படியே சுற்றி பார்க்குறாரு யார் யார் வந்திருக்காங்கன்னுட்டு. அப்படியே ஜேகேவை பார்த்துட்டுமே நெக்கல ஒரு ஸ்மைலு. வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அடே வெள்ளை, என்னடா இது இம்முட்டு மேக்கப்பா, இம்முட்டு அழகாக ரெடின்னுக்கிற, எல்லாம் அந்த முயல் மூஞ்சி பையனுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஆமாம் ஜெம்மன், ஏன் நல்லா இல்லையோ? யார் சொன்னது? அம்மட்டு அழகாக்குற கண்ணு பூரா உண்மையில் தான் இது பாரு எல்லாருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல எல்லோரும் பார்த்தா நம்ம டேவை தான் ஊற்று பார்த்துட்ருக்காங்க. நிஜமாவா ஜெம்மன்? சத்தியமாடா, பிராம்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வாங்க எல்லாம் கேக்கை கட் பண்ணலாம் வாங்க, எவ்வளோ நேரம் பாவம் அதான் ஆர் போட்டு உட்காந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெம்மன் எல்லாரையும் கூப்பிட்டா எல்லாருமே வந்து அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. அண்ட் பர்த்டே சாங்கும் பாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம டேவுமே அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு அந்த கேண்டலில் தான் ஊதுறாங்க. எல்லோரும் அப்படியே கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ கேக்கை கட் பண்ணி நம்ம டேவுடைய பேரண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுறாங்க அண்ட் ஜெம்மன். அண்ட் அதுக்கப்புறம்னுட்டு அவர் வேறு யாருக்கும் கேக் வந்து ஃபீட் பண்ணலை. அப்படியே ஒரு பீஸ் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜெம்மன் எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அந்த கேக்கை மட்டும் ஒரு தட்டில் போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே தனியாக வர்றாரு. அண்ட் டே வந்து ஜெக்கே வந்து ஒரு சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருப்பார். இப்போது கேக் கட் பண்ணதுமே மறுபடியும் போயிட்டு அதே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டாரு. கேக் கட் பண்ண போது மட்டும் எந்திரிச்சு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ மறுபடியும் சோஃபாவில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம நேராக போயிட்டு நம்ம ஜெக்கே கிட்ட தான் அந்த கேக்கை நீட்டுறாரு. நம்ம ஜெக்கேவுமே அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேக்கை வாங்க போக நம்ம டே கொடுக்கவே இல்லை. அப்படியே கேக்கு வந்து பின்னாடி இழுக்கிறாரு. நம்ம ஜெக்கேவா அப்படியே நிமிர்ந்து டேவை பார்க்க நான் தான் ஃபீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே வந்து அந்த கேக் எடுத்து நம்ம ஜெக்கேயோட லிப்ஸ் கிட்ட கொண்டு போக என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு தெரிஞ்சதாக பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கே கேட்க நீ எனக்கு தெரியுமே, என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபீட் பண்ணக்கூடாதோ, அதுவும் எனக்கு பர்த்டே. ஆக்சுவலி நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபீட் பண்ணியிருக்கணும். சரி பேரண்ட் அப்படின்ட்டு என் பேரண்ட்டுக்கு ஃபீட் பண்ணேன். நீங்களும் பக்கத்தில் வந்து நிற்க வேண்டியது தானே? பக்கத்தில் நின்றா தான் என்னவா, இப்போ ஃபீட் பண்ணால் தான் என்னவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மறுபடியும் பக்கத்தில் போக கொஞ்சமாச்சும் என்ன பேசுகிறோன்ட்டு தெரிஞ்சு பேசு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெக்கி எல்லாம் பார்க்க உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு நம்ம இந்தாங்க ஃபீட் பண்ணல போகுது அப்படிங்க கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் கையை பிடிச்சி கேக்கை கொடுத்துட்டு அவருமே சரி உட்காருங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க அவங்க கூட எல்லோரும் பேச போயிட்டாங்க. அண்ட் அப்படியே பார்ட்டி முடியுது. பார்ட்டி முடிகிற டைமில் ஜெக்கேவுடைய அம்மாவுமே டேக்கு விஷயம்லாம் பண்ணிவிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஜேகே எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல, ஜேகேவுடைய அம்மா தான் கிஃப்ட்டு வாங்கியிருந்திருப்பாங்க. அண்ட் அவங்களுமே கிஃப்ட்டு கொடுத்துட்டு சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா பாதி கெஸ்ட் ஆல்ரெடி கிளம்பியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது இவங்க ஆப்போசிட்டில் தானே இருக்கும், பக்கத்தில் தானே இருக்கும், போய்க்கலாம் இதுவா அப்படின்ட்டு தான் இருந்திருப்பாங்க. அண்ட் கிளம்புறோம்ப்பா அப்படின்னு சொல்ல ஆண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லைப்பா இன்னொரு நாள் இருக்கிறேன், எனக்கு டைம் ஆச்சு இல்லையா, டைம் இப்போ 11 ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. ஜெக்கே வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்ல இதோ வர்றேன் அப்படின்ட்டு அவருமே எந்திரிச்சு போகிறாரு. அண்ட் போகிற ஜெக்கேவை அவங்க அம்மா ஜெக்கேவுடைய அம்மா ஆல்ரெடி ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு கேட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அண்ட் ஜெக்கே இப்போ தான் அவர் கேட்டை தாண்ட பார்த்துருந்துருப்பாரு. அதுக்குள்ளே நம்ம ஜெக்கேவுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவருடைய கார்டன் இருக்கு இல்லையா, கார்டன் கிட்ட ஒரு சுவத்தில் தான் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுருக்காரு நம்ம என்ன வேணும் உனக்கு? ஓகே சொல்லுங்கள், சொல்லலைன்னா சொல்ல வைப்பனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே பக்கத்தில் ஒரு எக்ஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக பட் நம்ம ஜெக்கே ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பிட்டாரு. என்ன இன்றைக்கி என் பர்த்டே தானே, அட்லீஸ்ட் ஒரு கிஸ் ஆச்சு பண்ணலாம்ல. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, கொஞ்சமாவது கான்ஷியஸில் பேசுகிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கே கத்திகிட்ருக்காரு. நல்லா கான்ஷியஸில் தான் இருக்கேன், உங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லை. பாய் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டேவாச்சு, அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸு, அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு, ஒரு லாலிபப்பாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒன்றும் இல்லை, அப்படியே கை வீசிட்டு வந்திருக்கீங்க. அதுதான் அம்மா கொடுத்தாங்கல்ல. அம்மா கொடுத்தா நீங்கள் கொடுத்துருக்கணும்ல, அவங்க அத்தை கணக்கில் அவங்க கொடுத்தாங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் கணக்கில் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க
அதெல்லாம் கொடுக்க முடியாது. எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்களா, அதோட முடிஞ்சுது. ஓகே, இப்போ தள்ளுறியா? நான் போகணும். ஆ, ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகணுமா? நீ தான் எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கல. சரி இந்தா, நான் உனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மகிட்டே அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. பார்த்தா அதுக்குள்ளே வாட்ச் இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. இது ஒன்று, இந்த வாட்ச்சு உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஷாப்பிங் போகும்போது பார்த்தேன், உனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. வேண்டாம். ஏன் நல்லா இல்லையா? வேண்டான்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வாங்கிக்க முடியுமா முடியாதா? முடியாது, உன் கிஃப்டை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெய்கே அப்படியே கிளம்பிட்டாரு. டேக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, இன்றைக்கி தானே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவருமே அந்த பார்ட்டி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவருமே வந்து போய் பார்ட்டி அப்படியே முடிஞ்சிருக்கும். அண்ட் அவருமே போயிட்டு தூங்கியிருந்திருப்பார். தூக்கம் சரியாக வரல, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தூங்குறாரு. அண்ட் அப்படியே கிட்டத்தட்ட 1 வீக் போயிடுச்சு. 1 வீக்குமே நம்ம டே போயிட்டு ஜேகே கிட்ட பேசுகிறது. பட் ஜேகே வந்து அதுக்கெல்லாம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. பேசுகிறது அப்படின்னா இத்தனை நாள் ஹாய் ஹலோவோட நிறுத்தியிருக்கோம் நம்ம டே. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. டெய்லி பார்த்தா ஹாய் ஹலோ அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்ட்டு ப்ரப்போஸ் வேறு. நம்ம ஜெய்கேக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அவரால் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அப்படியே நாட்கள் நகருது. 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம டேக்க ஒரே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. என்னடா இவன் இவ்வளோ நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம், அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஜிம்மனுக்கு ஃபோனை பண்ணி, ஜிம்மினா இந்த மாதிரி தாண்டா அப்படின்னா. ஓஹோ அப்படியா, நம்மளுக்கோ வந்து செமஸ்டர் லீவு ஆரம்பிக்க போகுது, என்ன பண்ணுறதா உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. என்ன பண்ணுறது, கிராணி வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க. கொப்பேன், உன் லவர் இங்கே விட்டு போட்டு நீ கிராணி வீட்டுக்கு கிராண்ட்மா வீட்டுக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்கோ, நீ வரத்துக்குள்ளே எவ்வளோ கொத்தின்னு போயிடுவா அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்கிற ஜிம்மன், என்ன பண்ணலாம்? நீ பேசாமல் ஜிம்முக்கு போயேன். ஜிம்முக்கா? எதுக்கு? அட லூசு, அவன் ஜிம்மு கோச்சி தானே, நீயும் போய் அவன்கிட்ட வந்து கோச்சிங் கற்றுக்கணும்னு வச்சுக்கோயேன். அப்படியே கோச்சிங் போகிற கணக்கில் அப்படியே அவனையும் கனெக்ட் பண்ணிடு. ஜிம்முன்னு அப்படியே சொல்கிற? அப்படியே தான், நாளைக்கு போய் கோச்சிங் கிளாஸில் சேர்றேன். ஐயோ, அந்த ஜிம்மு கோச்சிங்லேயே சேர்றேன். நீயும் வாயேன். என்னை சேர்த்து கோத்து விட்டு மாட்டி விட பார்க்குறியா நீ அப்படின்னு மாதிரி நம்ம ஜிம்முன்னு சொல்லிக்கிட்டு. அதெல்லாம் வர முடியாது, வேணா சப்போர்ட்டுக்கு வேணா வந்து பக்கம் உட்காந்துக்கிறேன். ஜிம்மில் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு பாடியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்முன்னு ஒரு பக்கமான ஒரு பிளானை போட்டு கொடுக்க. அடுத்த நாள் ஆகுது. நைட்டு ஃபுல்லாக வந்து எத்தனை நாள் ஒரு மன வருத்தத்தில் தூக்கம் இல்லை. இப்போ பார்த்தா ஆர்வம். ராத்திரியெல்லாம் எப்படா வீடியோன்னுட்டு நம்ம ஆள் விடிஞ்ச பிறகு ஊருக்கு முன்னே எழுந்து ரெடி ஆகிட்டு விறுவிறுன்னு நம்ம ஆள் வந்து ஜெகேக்கு முன்னே கிளம்புது. அண்ட் ஜெகேவா இன்னும் இவன் குட் மார்னிங் சொல்லுவான், அது கூட காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஜெகே போக, ஜெகேக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க நம்ம டேவும் ஜிம்மனும். அப்படியே போயிட்டு அந்த ஜிம்முக்குள்ளே தான் நம்ம ஜெகே வந்து இந்த முனையை தாண்டறதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரீட்டோடைய எண்டு வளையிறதுக்குள்ளே நம்ம ஜிம்மினும் டேவும் அந்த ஜிம்முக்குள்ளேயோ போயிட்டாங்க. நம்ம ஜெகேக்கு அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. அவர் பாட்டுக்கு அவர் ஜிம்முக்குள்ளே இப்போ தான் என்டர் ஆகிறாரு. பார்த்தா அங்கே மேனேஜர் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்துட்டு, எப்பா ஜெகே இவங்க 2 பேரும் புதுசு, அதுவும் இந்த பையன் இல்லை, இந்த டே இருக்கான் இல்லையா, டே தான் வந்து எனக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், ரொம்ப புதுசு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஸோ நீ கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஒர்க் பண்ணுற பிளேஸ் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஜெகேயுமே ஓகே சார் அப்படின்ட்டு அப்படியே டேவை தான் பார்த்து முறைக்கிறாரு. டேவா அப்படியே க்யூட்டாக ஒரு ஸ்மைல் போட்டுக்கின்னு அப்படியே ஜேகே கிட்டே வராங்க. ஜேகே கிட்ட குட்டி போட்டு போன மாதிரி கபக்குன்னு குடுக்குன்னு ஓடி பண்ணி நிற்க. ஜேகேவா அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. வா வந்து ஸ்டார்ட் பண்ண எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு வாக்கிங் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ட்ரெட்மேலையை தூக்கி நிற்க வைக்க. எப்படி நடக்கணும் எப்படி ஓடணுன்ட்டு நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. இவனை கரெக்ட் பண்ணலான்னு வந்தால் இவன் என்ன நம்ம சாவடிச்சிருவோம் போலேயே நடக்க வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வேர்த்து கொட்டுது நம்ம ஆளுக்கு. ஆனாலும் அப்படியே மெதுவாக நடந்துகிட்ருக்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஜெக்கே பார்த்துட்டு போதும் இறங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன ரெஸ்ட்டா? என்ன ஓயாமல் நடந்துகிட்டே இருக்கணும் பிளானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு இன்னும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்ம டேவா என்ன இவன் கரெக்ட் பண்ணலான்னு வந்தான், இவன் பாட்டுக்கு இவன் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு புதுசுன்னு போக. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அடங்கும் அப்போ அவனே என்னடா அவன் என்ன பேசினாலும் கரெக்டாக ஆக மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நம்ம ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னுட்டு. அண்ட் இதே மாதிரி அன்றைக்கி டே ஃபுல்லாக போயிருந்துருக்கும். நம்ம ஜெக்கி வந்து ஒர்க்கில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் கரெக்டாக இருக்கார். நம்ம டே கூட பேசணும் அந்த மாதிரிலாம் அவருக்கு எந்த தாட்டுமே இல்லை. நம்ம டேவா அவரை கரெக்ட் பண்ண தானே அங்கே போயிருக்காரு. பிள்ளையால் ஒன்றுமே பண்ண முடியல. நாட்கள் அப்படியே நகருது.
கிட்டத்தட்ட அந்த செமஸ்டர் லீவு முடிகிற டைம் வந்துருச்சு. இப்போது கிட்டத்தட்ட வந்து இப்போது செமஸ்டர் லீவ் அப்படின்னாக்க எனக்கெல்லாம் 1.5 மந்த் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் அந்த 1 மந்த் போயிருக்கும், அந்த ஆஃப் மந்த் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி டைமில் நம்ம ஜேகே வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா, பேர் மினி. அண்ட் அந்த மினி வந்ததுமே நம்ம ஜெக்கியோடைய ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலு. அவளை பார்த்ததுமே அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணி தூக்கி சுற்றுறது என்ன, அவளை வெளியில் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறது என்ன, அவள் கூட டின்னர் போகிறது என்ன அப்படின்ட்டு பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது என்ன. அந்த பொண்ணுமே நம்ம ஜெக்கி கூட ஓவராக கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறது என்ன, கொஞ்சம் கொஞ்சினாக்கா ஓவர் கொஞ்சம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நடக்கும்பொழுது கையை பிடிச்சிக்கிறது, நம்ம ஜெக்கி பிக்கி பேகு தூக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுறது, அந்த மாதிரி நீட்டு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதுவெல்லாம் நம்ம டேக்கு பார்க்க செம்மையாக காண்டாயிடுச்சு. அந்த 1 மந்த்து வந்து அவர் ஜிம்முக்கு போயிருந்துருப்பார். எந்த டே வரையும்னாக்க அந்த பொண்ணு இருக்கு இல்லையா மினி, மினி வீட்டுக்கு வர்ற வரையும் அவர் ஜிம்முக்கு போயிருந்திருப்பார். அண்ட் ஜிம்முக்கு போகிறத நிறுத்தினது எதனால் அப்படின்னாக்கா, நம்ம ஜேகே அப்படியே அவருடைய பால்கனியில் வந்து பனியன் மட்டும் போட்டுக்கிட்டு அவர் அப்படியே நின்றுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பார் ஒரு 7 o'clock அந்த மாதிரி. அண்ட் அன்னைக்கு தான் அந்த பொண்ணுமே வந்திருக்கோம். அப்படியே ஓடி வந்து சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கியோடைய பேக்கில் லைக் முதுகில் அப்படியே இந்த பிக்கி பேக் ஏறுவோம்ல, அந்த மாதிரி ஏறி ஜம்ப் பண்ணிக்கிட்டுச்சு அந்த பொண்ணு. அது வந்து நம்மட்டே அவருடைய பால்கனியிலேருந்து நல்லாவே பார்த்துட்டாரு. அண்ட் பார்த்தவர் அவருக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு அது என்ன அப்படின்ட்டு. அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவுமே தெளிவாக ஏதோ ஒன்றுட்டு மனசில் வந்து முடிவு எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அடுத்த நாள் இருந்து தான் நம்ம அந்த ஜிம்முக்கு போகிறதா அப்படியே டோட்டலாக ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் ஜிம்மன்கிட்ட சொன்னதும் சரி பரவாயில்ல விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்படியே தான் அந்த நாட்கள் நகருது. அந்த 15 டேஸும் அப்படியே போகுது. நம்ம செக் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டாரு. லைக் இப்போது ஒன் டே மறுபடியும் அதே மாதிரி பால்கனியில் நின்று நம்ம ஜெக்கி ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை ஓடி வந்து எனக்கு உன்னுடைய கார்டை கொடு அப்படின்னா நம்ம ஜெக்கியுமே அவருடைய பர்ஸில் இருந்து அவருடைய ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம ஜெக்கியோடைய சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு போக அதோடு நம்ம டேவுடைய ஹார்ட் ரொம்ப உடஞ்சி போச்சு. அண்ட் அதோட நம்ம ஜெக்கியை அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாரு. வீட்டை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவரோட பெட்ரூமில் அந்த பால்கனி டோரை கூட ஓப்பன் பண்ணுறதில்ல, அந்த விண்டோஸை கூட வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல, ஸ்க்ரீனெல்லாம் போட்டு டோட்டலாக இப்போ வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கில் அவர் பாட்டுக்கு அவருடைய ரூமில் தான் உட்காந்துட்டு கொஞ்ச நாள் லைக் 2-3 நாள் கண்டினியூஸாக எழுந்திருந்திருப்பார். நம்ம ஜிம்மிலுமே வந்து கொஞ்சம் நம்ம தேவை சமாதானப்படுத்தி பரவாயில்ல விட்டுடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜிம்மினுமே நம்ம தேவை சமாதானப்படுத்திட்டு போயிருந்திருப்பாரு. அண்ட் இப்படியே அந்த கொஞ்ச நாள் இல்லை அந்த லீவுமே முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போது ஃபர்ஸ்ட் டே காலேஜு எப்பவும் போல் சேம் டைமிங்க்கு தான் நம்ம வராரு. பட் இப்போது அவர் எப்போவுமே ஒரு ஸ்மைலோடு தானே வந்து நம்ம ஜெக்கியவை வந்து மார்னிங் விஷ் பண்ணுவார். பட் இன்றைக்கி பார்த்தா நம்ம ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. பட் ஜேகே நம்ம என்ன பண்ணுறாருன்னுட்டு நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார் இத்தனை நாளுமே. அண்ட் ஜேகேக்குமே என்ன ஆச்சு, ஏன் அந்த மாதிரி இருக்கான், சைலண்ட்டாக இருக்கான், இப்போவும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பானே, அண்ட் ஜிம்முக்கும் வர்றதில்ல, ஏன் என்ன காரணமாக இருக்கும்னுட்டு அவருமே திங்க் பண்ணியிருந்திருப்பார். பட் அவர் அதை அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்கல. அந்த பொண்ணுமே செமஸ்டர் லீவுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ லீவ் முடிஞ்சதுமே அந்த பொண்ணுமே கிளம்பி போயிருந்திருக்கோம். அண்ட் ஜேகே பார்க்குறாரு, தேவோட ஃபேஸில் எந்த ஸ்மைலுமே கிடையாது. முன்னே இது மாதிரி ஒரு பிரைட்டர் ஸ்மைல் கிடையாது, ஒரு ஆக்டிவ்னஸ் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி பார்ப்பார் இல்லையா, ஹாய் அப்படிங்கிற மாதிரி எப்போவும் போயிட்டு ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அந்த மாதிரி எந்த என்ட்ரியுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜிம்மன் ரோட்டில் தான் நின்று வா இங்கே தான் சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் கூப்பிட்டா நம்ம டேவுமே ஏதோ வந்துட்டேன் ஜிம்மன் அப்படின்ட்டு அவருமே போகிறாரு. என்னாச்சு அவனுக்கு, ஏன் அப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே அப்படியே ஜிம்முக்கு போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஒரு சேடாக தான் இருக்கார். காலேஜில் இருக்கார். இந்த லன்ச் டைமில் டேவுடைய வீட்டில் இருந்து டேவுடைய அம்மா தான் கால் பண்ணுறாங்க. டேமா வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னம்மா சர்ப்ரைஸ் அப்படின்னா, நீ வீட்டுக்கு வா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. அண்ட் டேவா சரி ஓகே அப்படின்ட்டு அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார். இந்த பக்கம் ஜெக்கேவை பார்த்தா என்னாச்சு அவனுக்கு, ஏன் அப்படி இருக்கான், மார்னிங் எப்போ விஷ் பண்ணுவான், வந்து ஐ லவ் யூன்ட்டு ப்ரப்போஸ் வர பண்ணுவான், இன்றைக்கி ஏன் எப்படி இருக்கான், கிட்டத்தட்ட அவன் என் கூட பேசி ஒரு 15 நாள் ஆயிடுச்சுல, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜெக்கே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு.
அண்ட் அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம டே வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா உள்ள வீட்டுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு பர்சன் இருக்க மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா ஃபெலிக்ஸ் தான். ஃபெலிக்ஸை பார்த்து தான் அம்மட்டு ஆனது நம்ம டேக்கெல்லாம். இத்தனை நாள் இருந்த சோகமெல்லாம் எங்கேயோ பறந்து போச்சு. ஃபெலிக்ஸாக வந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்க அப்படியே நம்ம ஃபெலிக்ஸுமே நம்ம டேவை தூக்கி சுற்றுறாரு. வந்துட்டேன் எப்படி இருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேவுடைய சீக்ஸ் எல்லாம் அப்படியே பிடிச்சி பிஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்முன்னு பார்த்துட்டு ஆஹா ஃபெலிக்ஸு வந்துட்டியாடா பையா, எம்மட்டு காலமாகி போச்சு நம்மளாம் பார்த்து நேரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்முனுமே அதில் கூட்டணி சேர்ந்துக்கணும். மூணும் இந்த கேங்காக வந்து நம்ம பிடிஎஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷோல்டர் மேலே கையை போட்டுக்கிட்டு ஜம்ப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுங்க மூணும் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு கிடக்குதுங்க. இதை பார்க்குற டேவுடைய அம்மாக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஏன்னா டேவுடைய அம்மாவுக்கு என்னாச்சு டேக்கு இது 15 நாளே ஒரு மாதிரி இருக்கானே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஸ்மைலை பார்த்ததும் அவங்களுக்கும் ஸ்மைலில் டேவுக்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஃபெலிக்ஸுமே இந்த காலேஜுக்கு மாறிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்ல, இன்னும் ஃபெலிக்ஸ் நீ ஏன் காலேஜுக்கு மாறிட்டியா? ஆமாம், நான் உன் காலேஜுக்கு அது உன் கிளாஸு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் இன்னும் ஆனதான் ஆயிடுச்சு நம்ம டேக்கெல்லாம். ஐயோ போதும் இது போதும் எவ்வளோ நாளாகிடுச்சு நம்மள ஒன்றா இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம டே. அண்ட் அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ டைம் வந்து பார்த்தா 8 ஆகுது. நம்ம ஜெய்கே ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டார். ஜெய்கே அவருடைய பால்கனியில் தான் நின்றுக்கிட்டு டேவுடைய ரூமை தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்து டேவுடைய ரூம்லேருந்து அம்மட்டும் பயங்கரமாக சவுண்ட் வருது. என்னாச்சு அவனுக்கு, ஏன் இவன் ரூம்லேருந்து இப்படி சவுண்ட் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம டே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே பார்த்துட்ருக்காரு. பட் நம்மளால தான் அந்த டோரு விண்டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரீன் போட்டு எல்லாம் மூடி வச்சுருக்காரு இல்லையா, அதனால் செக்கிக்கு ஒன்றுமே தெரியல. அண்ட் இப்போ பார்த்தா ஒரு 8:15 அந்த மாதிரி ஆகுது. 2 பர்சன் அப்படியே கையை கோத்துக்கிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. பார்த்தா நம்ம ஃபெலிக்ஸ் டே தான் கையை கோத்துக்கிட்டு வெளியே வராங்க. நம்ம டேவா நாங்கள் போயிட்டு வரோம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டும் அப்படியே ஃபெலிக்ஸை பைக்கை ஓட்ட பின்னாடி நம்ம டே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஃபெலிக்ஸை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு போகிறாரு. இதை பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு அவ்வளோ காண்டாகுது. இவ்வளோ தைரியம் அவனுக்கு, நான் எங்கே இருக்கேன் என்னை விட்டுட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு போகிறான், அது கையை பிடிச்சிட்டு போகிறான், அவனை கையை பிடிச்சிட்டு போகிறான், அதில் கட்டி வர பிடிச்சிட்டு போகிறான் ஒரு பைக்கில், வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே நினச்சிட்ருக்காரு. அண்ட் அவங்க வர்ற வரையுமே நம்ம ஜேகே அந்த பால்கனிலே நின்றுக்கிட்டு மொபைலில் வராத ஃபோனை பேசுகிற மாதிரி அப்படியே ஒரு கப் எடுத்து காஃபி குடிக்கிற மாதிரியெல்லாம் சீனை போட்டுக்கிட்டு நம்ம டே வர்ற வரையுமே அவர் அந்த பால்கனிலே தான் நின்று பார்த்துட்ருக்காரு. எப்போ வருவாங்கன்னுட்டு டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 9:30. ஓ நைட்டு டேட்டோ 9:30 டைமு. 8:15க்கு போனால் இப்போ 9:30க்கு வர்றான். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கே நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு நம்ம டீ வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ரூம்குள்ளே போயிருந்திருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் டே அப்படியே நம்ம ஜெய்கே நம்ம டே வந்ததுமே அப்படியே பேசலான்ட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் பார்த்தா கூட ஃபெலிக்ஸும் சேர்ந்து வராரு. இப்போது ஃபெலிக்ஸை பார்த்ததுமே நம்ம ஜெய்கேக்கு அவ்வளோ காண்டாகுது. இவன் தானே அது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அம்மா இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் இங்கே, அவன் எதுக்கு இவன் கையை பிடிச்சிட்டு போகிறான், இவனும் பாரு எதுவும் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு முன்னாடி டே ஃபெலிக்ஸ் 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு போகிறாங்க. பின்னாடி ஜெய்கே அவ்வளோ கோவமாக 2 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே வர்றாரு. அண்ட் இதை வந்து நம்ம ஜிம்மன் நல்லாவே நோட் பண்ணுறாரு. ஏன்னாச்சும் உனக்கு ஏன்னாத்துக்கு இப்படி பார்க்குவான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பார்த்தா இதுக்கு 2 சோடி போட்டுன்னு கையை கோத்துன்னு வர்ற, ஓஹோ அப்படி போகுதோ கதைகள், என் பார்த்தாவை எத்தனை நாள் பதற ஆள வச்சு ஐக்கிறதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்முன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஓடி போய் நம்ம ஃபெலிக்ஸ் ஷோல்டர் மேலே கையை போட்டுக்கிட்டேன். வாடா ஃபெலிக்ஸ் தான் நம்ம போகலாம், வாடா நம்ம கோஷ்டி இன்றைக்கி தான்ட்டு அப்படியே களை கட்டும் வாடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஜிம்மன் சென்டரில் டே, இந்த பக்கம் ஃபெலிக்ஸு அப்படி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம டே நம்ம ஜெய்கேவை டோட்டலி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போல்லாம் சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணா பட் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணுது. என்னவோ அவங்க அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. பட் அது என்ன ரிலேஷன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. அவர் டோட்டலாக நம்ம ஜெய்கேவை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜெய்கே நம்ம டே கூட எவ்வளவோ பேசணுன்ட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. ஏன்னா எப்போவும் நம்ம டே கூட ஜிம்மன் ஃபெலிக்ஸ் ஜிம்மன் இருக்காரு, இல்லைன்னா ஃபெலிக்ஸ் இருக்காரு. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம டேவை கூப்பிட்டாலும் நம்ம டே இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெய்கேவை டோட்டலாக அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாரு. இதுக்கு மேலே நம்ம ஜெய்கேவால் முடியல, ஏதாச்சும் ஒன்று பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு லைக் இந்த சண்டே டைம் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைம்லேருந்து நம்ம ஃபெலிக்ஸை
ஆண்டி அம்மா வர சொல்லியிருக்காங்க, நான் ஒரு 2 டேஸ்க்கு நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஃபெலிக்ஸ் வந்து அவருடைய ஊருக்கு போயிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு நம்ம ஃபெலிக்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவருடைய ரூம் ஜன்னல்லேருந்து. இப்போது அவர் இல்லை அப்படின்னதுமே நம்ம டேவுமே அப்படியே வெளியே வர்றாரு. ஓகே, நம்ம வெளியில் எங்கேயாச்சும் பார்க்கு போயிட்டு வரலாம் ஜிம்னை கூட்டினு அப்படின்ட்டு வெளியே வர்றேன். இதுதான் சான்ஸ், இதை விட்டால் நமக்கு வேறு சான்ஸ் கிடைக்காது அப்படின்ட்டு டேவை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நம்ம ஜெக்கியும் வராரு. இப்போ அந்த ஜிம்மனுக்கு கால் பண்ணி நம்ம டே கூப்பிட்டா, ஜிமினா அப்படின்னா, அடடா வெள்ள நீ நேராக பார்க்கு வந்துடுறான், நான் நீங்கள் அம்மாவை கூட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துன்னுக்கிறேன், நீ வந்துடு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே ஜிமினா அப்படின்ட்டு நம்ம டேப்புமே அப்படியே அந்த பார்க்குக்கு தான் போகிறாரு. பார்க்கில் போயிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்ருக்க நம்ம ஜெக்கே அங்கேயே தான் ஒரு மரத்துக்கிட்ட தான் நின்று பார்த்துட்ருக்காரு. இதுக்கு மேலே விட்டு வச்சாக்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே விறுவிறுன்னு போயிட்டு நம்ம டேவுடைய கையை வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி தான் நிற்க வைக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் அவாய்ட் பண்ணுற? நான் ஒன்றும் அவாய்ட் பண்ணலையே. அப்போ இப்போ பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பேர் என்னவா? டோட்டலாக இன்னும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கட்டே, அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, காரணமே இல்லாமல் நீ என்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்க? அவாய்டெல்லாம் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே நம்ம ஜேகே நம்ம டேவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேக்கா செம்மையாக காண்டாவது, எவ்வளோ தைரியம் தான் எனக்கு கிஸ் பண்ண பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தள்ளி விட ஜேகேக்கு இன்னும் கோபமாக வருது. டேவோட 2 ஹேண்டும் டேக்கு பின்னாடி லைக் பேக் சைடில் பின் பண்ண லைக் பின்னாடி பிடிச்சிக்கிட்டு டேவோடைய நெக்கை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேக்கு கண்ணில் தண்ணியாக வருது. என்னடா பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அவர் வந்து எந்த ஸ்ட்ரகிளும் பண்ணல, அப்படியே நின்றுட்டார் ஸ்டாச்சு மாதிரி. அண்ட் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு எதுக்கு அழுதுன்ட்ருக்க சொல்லு, எதுக்கு அழுவுற அப்படிங்கிற மாதிரி டேவோடைய கண்ணால் தொடச்சி விட்ட. ஃப்ராடு பொறுக்கி, நீ என்னடா சொன்ன என்கிட்ட? நான் என்ன சொன்னேன்? நீ தான் ஒன்றுமே சொல்லலையே, அதுதான் நீங்கள் குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டா. என்ன மட்டும் அழுவ? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. சி போ பொறுக்கி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக. என்ன சொல்லிகிட்ருக்கட்டே? லவ் பண்ணுறேன்னு பின்னாடி வந்தேன். நான் ஓகே சொல்லாத போதெல்லாம் நீ என்கிட்ட பின்னாடி வந்த. ஓகே சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது நீ பாட்டுக்கு நீ அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க. ஆமாம், அவன் யார் அந்த ஃபெலிக்ஸு? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லு, யார் அது? அதெல்லாம் சொல்ல முடியாது. டேய், எனக்கு நீ கோபப்படுத்துகிற, ஒழுங்காக சொல்லு, யார் அது? அது என் பெரியம்மா பையன். என்ன? ஆமாம், ஃபெலிக்ஸ் என் பெரியம்மா பையன். எனக்கு அண்ணா மாதிரி இல்லை, அண்ணா தான். அண்ணாவா? அப்போது பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன பாய் ஃப்ரெண்டா? என்ன பேசுகிற சிக்கன் நீ? அது என் பெரியம்மா பையன், எனக்கு அண்ணா மாதிரி. அது இருக்கட்டும், அந்த பொண்ணு யார்? எந்த பொண்ணு? அதான் உன் வீட்டுக்கு வந்தாலே. ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச், நீ தான் ரொம்ப ஸ்வீட்டு தெரியுமா? மீனிக்கி எவாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கா. என் சித்தி பொண்ணு, என் தங்கச்சி. என்ன தங்கச்சியா? பின்ன அப்போ கட்டி பிடிச்சி கிஸ் எல்லாம் பண்ணா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி தான். ஓ அப்படியா? அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை? என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? டே, எனக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு அப்படிலாம் பண்ணதும் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டேன். நானே அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம டேப்பை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜேகே. போத்து விடு, நான் ஒன்றும் உங்ககிட்ட இப்போ நான் லவ் பண்ணுறது சொல்லவே இல்லையே. அம்மா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? நான் லவ் பண்ணுறேன், என்னாலலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்? எனக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி இப்போ டேவம்பிழுக்க. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜேகே நேராக டேவுடைய அம்மாவுக்கு தான் ஃபோனை பண்ணி, ஆண்டி நான் டேவை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க. ஐயோ ஜேகே நீயாப்பா? சரிப்பா, நம்ம டேக்கு ஏற்றாலு நீ தான். ஏன்னா நீ வந்து கொஞ்சம் ரூடு, ஆனால் இது சரியானது அடங்க போயிட்டாரி. எத்த அடக்கிறதுக்கு சரியான ஆள் நீ தான்ப்பா அப்படின்ட்டு டேவோடைய அம்மா வந்து பச்சை கொடியை காட்ட. அவள் தான் வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நக்கலை நம்ம ஜேகே. டே டேவை பார்த்து சிரிக்க. டேக்கா புஷ்ஷுன்னு போயிடுச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே எங்கள் ஆத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் உன் ஃப்ரெண்டு ஃபெலிக்ஸ்க்கா அப்படின்ட்டு அப்படியே ஜிம்மனுக்கு கால் பண்ணி, ஜிம்மன் அப்படின்னா யார் இது புது நம்பரு? யாரப்பா அது? ஜிம்மன், நான் ஜேகே, டேவுடைய பாய் ஃப்ரெண்ட். என்ன பாய் ஃப்ரெண்டா? உங்கள் அப்பா அம்மாவனை யாரா அவன் ஜேகே அப்படின்னு மாதிரி கேட்க. ஜிம்மன், டே எதிர் வீட்டில் இருக்கான்ல ஜிம்மன், டேக்கு எதிர் வீட்டில் இருக்கேன்ல ஜிம் கோச். ஐயா
ஜிம்முக்கு வச்சு சாரா பேசுகிறீங்கோ அந்த முயல் மூஞ்சியா அப்படின்னு மாதிரி கேட்க. என்ன அது இருக்கட்டும், டேவை நான் லவ் பண்ணுறேன், நீ என்ன சொல்கிற? பண்ணு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உன் ஃப்ரெண்டு என்னால் இப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கானே, நீ என்ன சொல்ல போகிற? அப்படிங்கிற மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல அறிவுரை சொல்லு அப்படின்ட்டு ஸ்பீக்கரில் போட. அடி வெள்ளையப்பாய், வெள்ளை என்னடி பேசிகிட்டு இருக்க நீயே? அவன் தான் வாலண்டரியில் வந்து சொல்கிறான்ல லவ் பண்ணுறான், அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறேன்னு. நீ என்னத்தையும் இப்படி மூஞ்சி முக்கோணமாக தூக்குறது? ஒழுங்கு மாதிரியே அக்செப்ட் பண்ணிக்கோ. 15 நாள் காலமாக ராத்திரி பகலுக்கு எனக்கு தூங்குறது கூட இருந்துடா பையன் தொல்லை எடுத்துன்னு. மரியாதையை அக்செப்ட் பண்ணிக்கிற, ஓகே சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஜிம்மின் ஃபோனை கட் பண்ண. நம்ம ஜிம்மினா நம்ம ஜெயிக்கவா அப்படியே திரும்பி நம்ம டிவியை பார்க்குறாரு. 15 நாளாக நீ வந்து உன் ஃப்ரெண்டு நைட்டு பகலில் தூங்க வீட்டில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம டேவுடைய ஹிப்பை பிடிச்சி இல்லைக்க. அப்படியெல்லாம் இல்லையே, நான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. என்ன ஹிப்பில் கை வச்சுருக்கார்ல. அண்ட் ஓகே சரி, ஓகே என்ன சொல்ல போகிற? அது ஒன்றும் இல்லை, எனக்கும் தான் உங்களை பிடிச்சிருக்கு, லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரியே சொல்ல நம்ம ஜேகேக்கு போதுமே இதுவே அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஆல்ரெடி நம்ம ஜேகேவுடைய அம்மாக்கிட்டேயும் சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருந்திருப்பாங்க. 2 வீட்லேயும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அண்ட் இதோட இந்த பார்ட் நான் இப்படியே முடிக்கிறேன்டா. இந்த பார்ட் எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ரியலி சாரி. அண்ட் இந்த வாரத்துலேயே மாஃபியாஸ் ரிவெஞ்சும் ரிவெஞ்ச் ஆன் மை லவ்வும் போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகேடா, பாய், டேக் கேர்.